திருட்டு சுரண்டுறாங்க இப்படின்னு சொல்கிற இதுவே தப்பு மேடம். சரிங்களா? நான் ஒன்று சிம்பிளாக சொல்கிறேன் மேடம். உங்களை அதிகமாக வேலை செய்ய சொல்ல, கம்மியாக வேலை செய்ய சொல்ல. 8 மணி நேரம்னா 8 மணி நேரம் வேலை. நான் உங்களுக்கு கூட என்ன சொல்கிறேன்னா, 8 மணி நேரம் வேலை கூட என் டீமுக்கு நான் தனிப்பட்டதை சொல்கிறது என்னென்னா, உனக்கு ஒரு வேலை ஆகும், இதுக்கு 8 மணி நேரம் ஆகும் அப்படின்னா அது நீ 6 மணி நேரத்தில் முடிச்சேன்னா எஃபிஷியன்சி. அந்த 2 மணி நேரத்தில் நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். 8 மணி நேரம் நீ கணக்கு காட்டிட்டு நீ போயிடு, உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். அந்த பர்சன் இருக்காங்கல்ல, அவங்க நான் பாதர் பண்ண மாட்டோம். 8 மணி நேரத்தில் 6 மணி நேரத்தில் ஒர்க் முடிச்சிட்டா டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம், எந்த மேனேஜருமே சொல்ல மாட்டாங்க. அந்த 2 மணி நேரத்துக்கு என்ன ஒர்க் இருக்கோ அடுத்து ரெடியாக வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? அதே இது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சொல்கிற அந்த எனக்கு அன்றைக்கி எஃபிஷியன்சியில் நான் 6 ஹவர்ஸ் முடிச்சுட்டேன், எனக்கு இன்னொரு நாள் அது 8 ஹவர்ஸ்க்கு தள்ளி போகுது அப்படின்னா சிம்பிளாக கேட்பாங்க, அன்றைக்கி 6 மணி நேரம் முடிச்ச இன்றைக்கி ஏன் முடிக்கலை? அண்டு இன்னொன்று சொல்கிறாங்கல்ல, டைமுக்கு வாங்க டைமுக்கு போங்க. அக்ரி, நான் டைமுக்கு வரேன் டைமுக்கு போகிறேன். ஏன் கூட ஒரு ஒர்க்கர் ஹூ இஸ் ஃபேவர் ஃபார் அ மேனேஜர், அவன் அந்த ஒர்க்கை வந்து டிலேவாக பண்ணுறான், எப்படி வேணாலும் பண்ணுறான், இல்லை என்கிட்ட கொடுத்து கூட அவன் பண்ணலாம். ஓகேங்களா? ஆனால் அங்கே போய் அந்த நேம் வாங்குறான்ல, அப்போது அந்த இடத்துல மேனேஜர்ஸ்க்கும் தெரியும் இவன் பண்ணலங்கிறது தெரியும், ஆனால் அந்த இடத்துல அவன் தான் சப்போர்ட். ஓகேங்களா? எல்லாத்தையும் சமமாக பாருங்கள். எல்லாத்தையும் சமமாக பார்க்கும்போது இந்த இடத்துல ஃபேவரிசம் குரூப்பிசம் எதுவுமே வராது. இப்போ வந்து ஃபேவரட்டிசம் குரூப்பிசம்லாம் சொன்னார். நாங்கள் எல்லாம் ஃப்ரீயாக இருக்கோம் அதனால தான் பேர் வைக்கிறோம். ஆனால் இப்போது அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க, அவங்க மேலே இடத்துல ப்ரெஷர் இருக்குது, அதனால தான் நாங்கள் வந்து இவங்களை ப்ரெஷர் பண்ணுறோன்னு. அவங்களுக்கு ப்ரெஷர் இருக்குன்றதை எப்படி ஒத்துக்கிறாங்களோ அந்த மாதிரி அவங்களும் ப்ரெஷர் பண்ணுறாங்கன்றதை அவங்க ஒத்துக்கவே மாட்டுறாங்க.